பிகைன் மீனியர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கிக்கடுவா பீச்சுக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த கிக்கடுவா பீச்சில் அப்படி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இங்கே கடல் ஆமையெல்லாம் கரைக்கெல்லாம் வந்துட்டு போமாம்னு சொல்கிறாங்க. அதை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கிறோம். நான் கூட நீண்ட நாளுக்கு அப்புறம் பீச்சுக்கு வரேன். இந்த வருஷம் தொடங்கினதுக்கு இன்னைக்கு தான் முதல் முறையாக பீச்சுக்கு வரேன். கடல் ஆமைகளை பார்க்குற அந்த ஆசையிலே மற்றது இங்கே நிறைய பவளப்பாறைகள் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த பவளப்பாறைகளை பார்ப்பதற்காகவும் அது மட்டும் இல்லாம இங்க இருக்கின்ற அந்த வித்தியாசமான அதாவது அந்த கலர் மீன் எல்லாம் இங்க இருக்கலாம். அதுகளை எல்லாம் பாக்குறதுக்காக நான் இன்றைக்கு இந்த பீச்சுக்கு வந்திருக்கிறேன். பாப்பம் இதுக்கு உள்ளுக்குள்ள போனா தான் அதாவது கொஞ்சம் கொஞ்சம் தூரம் நீந்தி போகக்குள்ள இந்த ஆமைகள் எல்லாம் வருமாம். அதுல பார்ப்போம் கண்டிப்பாக. நீங்களும் தொடர்ந்து காணொலியை பார்த்து கொண்டிருங்க. தொடர்ந்து பிகைன் மீனோடு இணைந்திருங்க. வந்ததுக்கு பிரியோசனம் ஒரு மாதிரி ஆமையை கண்டுட்டேன். ஒரு மாதிரி வந்ததுக்கு பிரியோசனம் ஆமையை பார்த்துட்டேன். பார்த்தீங்கன்னா ஆளை பிடிக்கிற அளவுக்கு உயரமான அளவு ஆமையா இருக்கின்றது. ஆமையோட ஒரு மாதிரி செல்ஃபி எடுத்துட்டேன். ஆமையை ஒரு மாதிரி பார்த்துட்டு அது கூட செல்ஃபி கூட எடுத்தாச்சு. சரி சரி ஆமை கரைக்கு போயிட்டு
என்ன நேர்களே, ஒரு மாதிரி கடலுக்கு வந்தாச்சு, பார்க்க வேண்டியெல்லாம் பார்த்தாச்சு. ஒரு மாதிரி சந்தோஷம். நான் நினைச்சேன் இன்னைக்கு ஆமை வேறதோ இல்லையோ தெரியலையே, கடவுளுக்கு வேண்டாத கடவுள் இல்லை. ஒரு மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டேன். நீங்களும் கண்டு மகிழ்ந்திருப்பீங்கன்னு நம்புறேன். கண்டிப்பா வந்து கிக்கடுவா பீச்சுக்கு, இந்த பீச்சுக்கு நீங்க எப்படி வரணும்னு பாத்தீங்கன்னா வந்து கொழும்பு கோட்டைக்கு வந்து ரெயின்ல வந்துட்டீங்கன்னா வந்து அங்க இருந்து கிக்கடுவ என்ற பிரதேசத்துக்கு, அதாவது வந்து மாத்திரை போற ரெயின்ல ஏறினீங்கன்னா வந்து வெறும் 3 மணி தேவை பயணம் தான். 3rd கிளாஸ் வந்து 200 ரூபா டிக்கெட். லோ பட்ஜெட்லேயே வந்து ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இந்த பீச்சில் வந்து குளிக்கக்கூடிய வசதியும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து சர்ஃபஸ், அதாவது வந்து இந்த பனிச்சறுக்கு மாதிரி இந்த கடல் சறுக்கு விளையாட்டுகள் கூட இங்கே இருக்கின்றது. அது இப்போதைக்கு அலோவ் பண்ண இல்லை, பட் எல்லாமே வந்து சூப்பராக தான் இருக்கின்றது. இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா வந்து இதோட வந்து இந்த காணொலியை நிறைவு செய்ய போறேன். மீண்டும் இன்னும் ஒரு சூப்பரான காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிடி. மறக்காம உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சிருங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து உங்களுடைய நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா வந்து நான் போயிட்டு வரேன். அவ்வளவுதான். பாய்.